2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 18வது இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ருதி அவர்கள். ஸ்ருதி தனது பள்ளி படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள அவிலா கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் படிச்சிருக்காங்க. பின்னர் தனது பொறியியல் பட்டப்படிப்பு மின்னணுவியல் மற்றும் தொடர்பு பிரிவில் கோயம்புத்தூரில் உள்ள ஹிந்துஸ்தான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சிருக்காங்க. இவருடைய தந்தையார் திரு ராதாகிருஷ்ணன் ஹொசூரில் உள்ள அதியமான் பொறியியல் கல்லூரியில் முதல்வராக இருக்காங்க. தாயார் திருமதி லதா அவர்கள் பொறியியலரசி. இவருடைய சகோதரர் கௌதம் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு பொறியியல் பட்ட மேற்படிப்பை படிச்சுட்டு வராரு. இந்த வெற்றி இவருடைய 3வது முயற்சியாகும். முதல் 2 முயற்சியில பிரிலிமினரி தேர்வுல கூட வெற்றி பெறாத நிலையில இந்த ஆண்டுல தனது வெற்றியை கண்டது மட்டுமில்லாம தேசிய அளவில் 18வது இடத்தையும் மாநில அளவில் 3வது இடத்தையும் பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. குடிமைப்பணி தேர்வில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற சூட்சுமத்தையும் நமக்காக இங்க சொல்லியிருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ருதி. கீதா சாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்ருதி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2025 ஆல் இண்டியா ரேங்க் 18 தமிழ்நாடு அளவில் 3வது இடமும் பிடிச்சிருக்கேன். இது என்னோட 3வது அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நான் கோயம்புத்தூரில் முடித்தேன். காலேஜ் இசிஏ இன்ஜினியரிங் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்தேன். நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே போலீஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணுங்கிறது ஆசை. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு கோவிட் டைம் வந்தப்போ யூபிஎஸ்சினா என்ன, அந்த எக்ஸாம்ஸ் பற்றி எல்லாம் தேடி தெரிஞ்சுக்கிட்டு காலேஜ் முடிச்ச உடனே என்னோடய ஃபைனல் செமஸ்டரில் எந்த கோச்சிங் போகணுங்கிறத டிசைட் பண்ணி டெல்லியில் போய் கோச்சிங் எடுத்தேன் 1 வருஷம். அது முடிச்சுட்டு வீட்டில் 3rd அட்டெம்ப்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளா உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்க? இந்த தேர்வு தவிர வேற ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? இது என்னோட 3வது முயற்சி. 3 வருஷமாக இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் வேறு எந்த எக்ஸாமும் கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். பேங்க் எக்ஸாம்ஸ், குரூப் எக்ஸாம்ஸ். பட் எதுவுமே கிளியர் ஆகலை. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தேவைப்பட்டுச்சு. பட் நான் ஒரு 20+ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணேன். வேலை ஏதாவது பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சு. இன்டர்ன்ஷிப் மட்டும் ஒரு 3 months பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் ஒர்க்கு கண்டினியூ பண்ண முடியல ஃபவுண்டேஷன் கோர்ஸோடு சேர்ந்து. அதனால என் வேலையை விட்டுட்டு நான் ப்ரிப்பரேஷனில் ஈடுபட்டுட்டேன். நீங்களே இந்த தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டீர்களா? பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? இனிஷியலாக இது என் 3rd அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 1 year டெல்லியில் படித்தேன். ஆனால் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படித்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் என்ன படிக்கணும்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, ஒரு டைரெக்ஷன் தான் சொல்லுவாங்க, நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1 year அங்கே ஃபவுண்டேஷன் முடித்ததுக்கப்புறம் 2 வருஷம் நானே தான் படித்தேன். 2 வருஷம் படிச்சுட்டு ஃப்ரீ ரிசோர்ஸஸ், நிறைய புக்ஸு இதெல்லாம் ரெஃபர் பண்ணி நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன். ஒரு வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா? இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3 years பேக் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாமுக்கு டெல்லியில் போய் தான் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு நீட் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டெம்ப்டே நான் வீட்டில் தான் ப்ரிலிம்ஸ் படித்தேன். அப்போ ஃப்ரீயாக யூடியூப் ரிசோர்ஸஸ் நம்ம கவர்மெண்ட்டோடது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு AISCSCCன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் தான் நான் ப்ரிலிம்ஸ் எல்லாமே படித்தேன். மெயின்ஸுக்கும் இன்டர்வியூக்கும் நான் முதல்வன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் இந்த வருஷம் படித்தேன். ஸோ அதனால நம்ம ஒரு கோச்சிங் எடுக்கணுங்கிறது கிடையாது. கோச்சிங் எடுத்தாலும் வெற்றி நிச்சயங்கிறதும் இல்லை. ஏன்னா அவங்க கோச்சிங்கில் என்ன சப்ஜெக்ட்ஸுக்கு உங்களை எக்ஸ்போஷர் தான் பண்ணுவாங்களே தவிர நம்ம எஃபர்ட் தான் அதில் முழுமையாக இருக்குது. கோச்சிங் எடுக்கணுங்கிறது ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் புதுசாக இருந்துச்சுன்னு நான் கோச்சிங் எடுத்தேன். ஆனால் இப்போ கோச்சிங் எடுக்கணுமானா ஃப்ரீயாகவே நிறைய அவைலபிளாக ரிசோர்ஸஸ் இருக்குது. யூடியூப் ரிசோர்ஸஸ் இருக்குது. அஃபோர்டபுளாக நம்ம ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். நிறையா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே கூட படிச்சுக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் செஞ்சுட்டே ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் உங்கள் ஒர்க்கோட அந்த டைமிங்ஸும் கொஞ்சம் டிபெண்ட் ஆகும். இனிஷியலாக நம்ம 1 year ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறது ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணும்போது டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா நிறையா படிக்கணும். யூபிஎஸ்சியில் ஒரு 13-14 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். அந்த 13-14 சப்ஜெக்ட்ஸும் ஒரு ஃபுல் டைமராக இருக்கும்போது ஈஸியாக படிச்சிடலாம். ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கும்போது அந்த பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாம். ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். NCERTஸில் 11th 12th ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி படிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடம் என்ன? அதை எப்படி தேர்வு செஞ்சு படிச்சீங்க?
என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து சோஷியாலஜி. அது தேர்வு பண்ணுறதுக்கே நான் வந்து 1 இயர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆப்ஷனலுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து 500 மார்க்ஸ். நமக்கு வந்து மெயின்ஸில் அது ஒரு எட்ஜ் தரப்போகுது. அதனால அதை பொறுமையாக எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அந்த ஆப்ஷனல் வந்து நான் ஏன் சோஷியாலஜி எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3-4 ஆப்ஷனல்ஸ். நான் வந்து ஈசி பேக்ரவுண்டு, ஆனால் ஈசிங்கிற ஒரு ஆப்ஷனல் வந்து யூபிஎஸ்சியில் கிடையாது, ட்ரிபிள் தான் இருந்துச்சு. ட்ரிபிள் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனல் போகணும்னு சொல்லிட்டு ஜியாகிரஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி 3 ஆப்ஷனல் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி வந்து எனக்கு நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்கிறதுனால ஜியாகிரஃபியை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆந்த்ரோபாலஜி வந்து ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நான் 11th 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தனால ஆந்த்ரோபாலஜியும் ஸ்கிப் ஆக வேண்டிடுச்சு. சோஷியாலஜி எப்படி சூஸ் பண்ணேன்னா, சிலபஸ் எடுத்து பார்த்தேன். சிலபஸில் ஒவ்வொரு டாபிக்ஸும் பார்த்துட்டு அந்த டாபிக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சோஷியாலஜி எடுத்தேன். இனிஷியலாக இன்ஜினியரிங்லேருந்து வந்து சோஷியாலஜி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. புரிதல் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஆன்சர்ஸ் எழுதும்போது நம்மளால் அதை ரெப்ளிகேட் பண்ண முடியல. பட் எனக்கு சோஷியாலஜியில் இருந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்னோட அந்த மார்க்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி படித்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம ஆன்சர் எழுதும்போது கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு நம்மளோட ஒப்பீனியனை வந்து அந்த ஆன்சரில் இருக்கும்போது திருத்துறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு எழுதுறாங்க அந்த ஆன்சரை. ஒரு குவெஸ்டனுக்கு வந்து பார்த்தோன்னே எழுதாமல் அதில் அவங்களோட புரிதல் இருக்குங்கிறத புரிஞ்சு அதுக்கு பேஸ் பண்ணி மார்க் போடுவாங்க. ஸோ ஆப்ஷனலுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ப்ளே பண்ணுவாங்க ப்ரிப்பரேஷனில். அதுக்கேற்ற டைம் எடுத்து அதுக்கேற்ற ஒரு ஆப்ஷனலை டிசைட் பண்ணோன்னா இந்த யூபிஎஸ்சி ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்க ஒரு மின்னணுவியல் பொறியியல் பட்டதாரி, சமூகவியல் பாடத்தை விருப்ப பாடமாக எடுக்க காரணம் என்ன? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஈசி இன்ஜினியராக இருந்தாலும் யூபிஎஸ்சியில் ஈசிங்கிற ஒரு ஆப்ஷனல் கிடையாது, ட்ரிபிள் ஆப்ஷனல் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சோஷியாலஜி அதனால நான் ஆப்ட் பண்ணேன். பட் என்ஜினியரிங்கில் இருந்துட்டு சோஷியாலஜி நான் கிளாஸ் போனேன். சோஷியாலஜிக்கு கிளாஸஸில் அவங்க எடுக்கிற எல்லா டாப்பிக்குமே நல்லா புரிஞ்சுது. ஏன்னா சோஷியாலஜிங்கிறது நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த அவங்க கிளாஸாக எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த புரிதல் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு வருஷம் கிளாஸ் முடிச்சுட்டு நான் ஆன்சர் எழுதும்போது என்னால் ஆன்சர் எழுத முடியல. என்ன படித்தோமோ அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அந்த ஆன்சரில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்தேன். சோஷியாலஜி மாதிரி ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இக்னோன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் புக்ஸஸ் இருக்கும், பிஏ எம்ஏ புக்ஸு. அந்த சோஷியாலஜி புக்ஸ் எடுத்துகிட்டு திங்கர்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு டாப்பர் காப்பி துஷாந்தோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2014 டாப்பர், அவரோட நோட்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லா டாப்பிக்கும் என்னென்ன புரியுதுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப முதல்ல இருந்து ஆப்ஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சைமல்டேனியஸாக ஆன்சர் ரைட்டிங் எழுத ஆரம்பித்தேன். முதல்ல ஆன்சர்ஸ் எழுதும்போது ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஒரு என்ஜினியர் ஆன்சர் எழுதுனா எப்படி இருக்கும், டெஃபினேஷன்ஸ் மாதிரி பேராபெராவா ஆன்சர் எழுதிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டாப்பர் காப்பீஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ டாப்பர் காப்பீஸில் என்ன இருக்கும்னா அவங்க வந்து சோஷியாலஜிக்கல் கீவேர்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. சோஷியல் எஃபவர்சன்ஸ், சோஷியல் கோஹெஷன், அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் போட்டு எழுதினா தான் நம்ம ஆன்சர் பார்க்க நல்லாயிருக்கும். திங்கர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் டாப்பர்ஸ் எப்படி பண்ணுறாங்கங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுட்டு ஏன் ஆன்சர் எழுதும்போது அதை ஸ்லோவாக இன்கார்பரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஆன்சர் எழுதும்போது இவாலுவேஷனில் நான் ஃபோக்கஸே பண்ணது கிடையாது. ஒரு ஆன்சரை அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே எழுதிட்டு அந்த ஆன்சரை திரும்ப நானே படித்து பார்ப்பேன். படித்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆன்சரில் வேறு எப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை எந்த ஒரு டைமென்ஷனை நான் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெயின் ஸ்டார்மிங் பார்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆன்சர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுல வந்து நான் நிறையா ஃபோக்கஸ் பண்ணேன். அந்த நோட்ஸை வந்து மினிமமாக வச்சுட்டேன். 10 யூனிட்டுக்கும் ஒரு 10 பேஜ் நோட்ஸு, அந்த நோட்ஸை ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு ஆன்சர் எழுதும்போது அதை எவ்வளோ மேக்ஸிமைஸாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரு திங்கர்ஸ்னால் ஒரு 10-20 திங்கர்ஸ் தான் இருந்தாங்க. கொஸ்டின் பேப்பரில் எந்த கொஸ்டினுக்கு எந்த திங்கர் தேவையோ அதை எடுத்து எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனல் படிக்கிறது வேறு, நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தா தெரியும், ரொம்ப ஜென்ரலாக கேட்பாங்க. அப்போ ஜென்ரலாக இருக்க ஒரு கொஸ்டினுக்கு நம்ம சோஷியாலஜிக்கெலாம் ஆன்சர் எழுதினாதான் ஒரு 280+ மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மார்க்ஸ் கிடைக்கணும்னா நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சு அவங்க ஜென்ரலாக கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு நம்ம சோஷியாலஜிக்கலாக ஆன்சர் எழுத தெரியணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸ்ருதி, உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அதுக்காக எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இது என்னோட இப்போ சொன்ன மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ மெயின்ஸ் எழுதினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மாதிரியும் எனக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, நம்ம நல்லா தான் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்ஸ் முடிச்சுட்டு நான் சரி நம்ம அடுத்த மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆப்ஷனல்லாம் திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இன்டர்வியூ கால் வந்துச்சு, என்னோட முதல் இன்டர்வியூ. இது வரைக்கும் நான் இன்டர்வியூ வேறு எங்கேயும் கொடுத்ததில்லை, வேலைக்காக ஒரே ஒரு தாட்டி கொடுத்தேன். அந்த பயம் இருந்துச்சு, அதுவும் கோவிட் டைம்னால நான் ஆன்லைனில் தான் கொடுத்தேன். ஒரு 5 பேர், அந்த 5 பேரும் வந்துட்டு என்னோட வயசை தாண்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 40-50
வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி இருக்கணுங்கும் போது அந்த ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஒரு தயக்கம், நம்ம சொல்ல வரதை சரியாக சொல்கிறோமா, அந்த ஒரு கேள்வி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூக்கு வந்து இந்த வருஷம் வந்து நான் முதல்வனில் தான் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ பண்ணேன். அப்போது அங்கே வந்துட்டு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க. அப்போ ஜவஹர் சார்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு வந்து பர்சனல் மென்டராக இருந்தார். சார் சொல்லுவார், நல்லா சத்தமாக பேசு, உன்னோட குரல் தான் வந்து உனக்கு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லிடு, சிரிச்சுட்டே இரு, அது மட்டும் போதும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மொத்த ப்ரிப்பரேஷன்லையும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா நெகட்டிவாக சொல்ல தான் போகிறாங்க. நம்ம ஹோல் ப்ரிப்பரேஷனில் பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். பாசிட்டிவ் என்னவோ அதை மட்டும் எடுத்து நம்ம முன்னோக்கி போகணும்னு நினைக்கிறேன். சார் சொன்னார், சிரிச்சுட்டே இரு என்ன சொன்னாலும்னாரு. அதை வந்து மொத்த அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாத்தையும் அதை கடைப்பிடிச்சேன். நான் அதுக்கப்புறம் மாக்கெல்லாம் இன்டர்வியூ போகும்போது யாராச்சும் முகம் சுழிச்சாங்கன்னா அவங்க நம்ம சொல்கிற ஆன்சர் வந்து பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் சொல்கிறத நிறுத்திடுவேன், இல்லைன்னா தயங்க ஆரம்பிச்சிருவேன். அப்போது சலோனி மேம்னு ஒரு மேம் இருந்தாங்க. அந்த மேம் சொன்னாங்க, நீ அங்கே போகிறது உன்னை நீ வெளிப்படுத்துறதுக்காக, நீயே அவங்க முகத்தை பார்த்து மார்க் போட வேணாம், அவங்க உனக்காக மார்க் போட தான் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வேலை அது, நீயா அவங்கள பார்த்து உனக்கு நீ ஜட்ஜ் பண்ணிக்காத அப்படின்னு மேம் சொன்னாங்க. அந்த ஒரு நல்ல அட்வைஸை கேட்டுட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட நிஜ இன்டர்வியூவில் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் இன்டர்வியூ போச்சு. இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். மாக் இன்டர்வியூ மாதிரி நிறைய கேள்விகள் இல்லாமல் டேஃப்லேருந்து தான் கேட்டாங்க. எனக்கு ஆன்சர் தெரியலங்கும் போதும் எல்லாரும் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கெஸ் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப குவார்டினலாக இருந்துச்சு. அதே மாதிரி நானும் என்ன தோணுச்சோ நானாக இருந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணேன். நம்ம நிறைய பேர் யோசிப்பாங்க கம்யூனிகேஷன் வந்து ஒரு பேரியராக இருக்கும், இல்லை நம்ம படித்தது வந்து நிறைய பேர் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணலாம். நம்ம ஒரு Tier 2 சிட்டி Tier 3 சிட்டிலேருந்து வரும்போது நம்மளால ஒரு ஐஐடியோ இல்லை ஒரு டெல்லி மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலேருந்து பேசுகிறவங்க மாதிரி ஸ்டைலாக பேச முடியாது, இல்லை அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் நமக்கு இருக்காதுன்னு நினைப்பாங்க. அந்த பயங்கள் அந்த தயக்கம் எனக்கும் இருந்துச்சு. பட் அந்த இடத்துல நமக்கு கிடைச்ச அந்த ½ மணி நேரத்தில் நம்ம யாருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டா அடுத்து 1 வருஷம் கழித்து அந்த சான்ஸ் கிடைக்கலாம். ஸோ நான் வந்து அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்ண மூடி ஒரு விஷயம் தான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நம்மளாக இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி. நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க இதுதான் பேசணும் இதுதான் பேசக்கூடாதுன்னு. அந்த நேரத்தில் அது எதுவுமே தோணாது. என் மனசுக்கு என்ன தோணுச்சோ அந்த ½ மணி நேரம் அதை மட்டும் பேசினோடனே சார் சொன்னார் your interview is overனோடனே நான் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன். அதுதான் என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வரணும்னு நான் எப்போ வந்து காலேஜோட எண்டில் டிசைட் பண்ணணும், சரி நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் டெல்லியில் போய் படிப்போம் அப்படின்னு சொன்னேன். ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு 13 புது சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து 10th ஒரு 9th ஸ்கூலில் படித்ததோடு இருந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்ஸும் புதுசாக இருந்துச்சு. புதுசாக இருக்கும்போது பயமும் அதிகமாக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நார்த் இந்தியன் நேம்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்போ எனக்கு அது பேரவே மனப்பாடம் பண்ண முடியல. அப்போது நான் யோசித்தேன், சரி நமக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல், நம்ம வந்து திரும்ப போயிடலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் நம்ம எதுக்காக வந்தோம், அதனால் என்ன பண்ணுவேன்னா ஹிஸ்ட்ரி பேர்லாம் வந்துட்டு ஒரே புக் எடுத்து ஒரு 4-5 தாட்டி படிப்பேன். படித்து அந்த பேர் எவ்வளோ எனக்கு பரிச்சயமாகுதோ அந்த பரிச்சயமாகிற வரைக்கும் அந்த பேரை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். முதல்ல அந்த பேரெல்லாம் பரிச்சயம் இல்லாமல் இருந்தாலும் அடுத்தடுத்து அப்படியே யூஸ் டு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் 1 வருஷம் வாஜிராமில் பண்ணும்போது என்னென்ன கிளாஸ் எடுப்பாங்களோ தினமும் உட்காந்து கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே பண்ணுவேன். அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்கள் பேஸ் அங்கே தான் செட் பண்ணுறீங்க. ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போகிறீங்களோ இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த முதல் வருடம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்து வர வருடங்களில் மேபி நம்ம வேலைக்கு போகலாம், மேபி நமக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த 1 year வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்கை நல்லா போட்டுட்டோம்னா அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஃபவுண்டேஷன் கிடைச்சிடும். அடுத்தடுத்த வருஷத்துல நம்ம பண்ண தப்பு என்னமோ அதை மட்டும் திருத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் படிக்கும்போது ரொம்ப ரிகரஸாக இருப்பேன். நியூஸ் பேப்பர் ரீடிங்காக ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் விடாமல் நியூஸ் பேப்பர் படித்தேன். அப்படியே வந்து இப்போ அது 1 மணி நேரத்தில் வந்து நின்றுச்சு. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் கண்டிப்பாக பண்ணிடுவேன். கிளாஸில் என்ன எடுக்கிறாங்களோ அந்த நோட்ஸ் எல்லாம் எடுப்பேன். NCERTs படிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் சுத்தமாக வரலை, எனக்கு எந்த கதையும் தெரியல. நோட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே படித்தேன். ஃபஸ்ட் இயர் அப்படி போயிடுச்சு. அந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியலன்னு உடனே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த 2 வருஷம் நான் இதையே திரும்ப திரும்ப பண்ணது தான் இந்த வருஷம் ஒரு பின் ரேங்க் இல்லாமல் ஒரு டாப் ரேங்க்கில் வந்ததுக்கான மெயின் ரீசன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த 2 அட்டெம்ப்டில் எங்கேயோ ஒரு பாஸ் ஆகியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு ரேங்க் வந்திருக்குமான்னு தெரியல. நான் ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர்டாக இருந்து எப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மெயின்ஸு கிடச்சதோ அந்த டைமில் நான் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேனோ எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகல. அடுத்து நான் ஒரு 2 நாள் கழித்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி படிக்கணும், ஆன்சர் ரைட்டிங் எழுத ஆரம்பித்தேன், PYQs பார்க்க ஆரம்பித்தேன், இது எல்லாமே பண்ணேன். அடுத்தது அந்த மெயின்ஸ் முடிஞ்சுட்டு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் டிசம்பர் வரைக்கும் பண்ணேன். திரும்ப அடுத்த ஜானில் ப்ரிலிம்ஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் செகண்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. டெல்லியில் இருந்தபோது எனக்கு லிவர் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ அந்த அட்டெம்ப்ட் வந்து ஒரு 2 months வேஸ்ட் ஆகிடுச்சு. என்னால் ஒழுங்காக எழுத முடியல. அந்த அட்டெம்ப்ட்டும் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனோடனே திரும்ப விடாமல் அந்த அட்டெம்ப்ட்லையும் மெயின்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆப்ஷனல் மெயின்ஸ் என்னோட ஒரு டே மெயின்ஸ் அப்போ எப்படி இருக்கும்னா, காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்ச உடனே ஆப்ஷனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 500 marks கொடுக்க போகிறாங்க. ஸோ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஆப்ஷனல். அடுத்த மதியத்துலேருந்து ஈவினிங் இல்லை நைட் வரைக்கும் மெயின்ஸில் எந்த சப்ஜெக்ட் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருவேன். எத்திக்ஸோ இல்லை GS1 GS2 GS3 ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு டாப்பர் நோட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து வைப்பேன். இது எப்படி யூஸ் ஆச்சுன்னா, நான் ஆன்சர் எழுதும்போது அந்த எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தனோ அதெல்லாம் எழுதுவேன். அப்போ ஆன்சர் வந்து ஆவரேஜ் ஆன்சரை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ திரும்ப செகண்ட் அட்டெம்ப்ட் அப்போது நான் திரும்ப ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். தேர்ட் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் வந்து வீட்டில் இருந்தே பண்ணேன். அப்போ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங்கில் வந்து ஃப்ரீ யூடியூப் ரிசோர்ஸஸ் ப்ரிலிம்ஸ்க்குன்னு வீடியோஸ் போடுவாங்க. டெஸ்ட் சீரிஸ் என்ன பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. டெஸ்ட் சீரிஸில் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணலை. அவங்க வந்து ஃப்ரீயாக அவங்களே அந்த யூடியூப் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட் எடுத்து அதை பிரிண்ட் எடுத்து அந்த டெஸ்ட் எழுதினேன். மற்றபடி இந்த அட்டெம்ப்ட்டுக்கு எந்த டெஸ்ட் சீரிஸும் போடலை. அது கூட நான் என்ன முக்கியமாக இந்த அட்டெம்ப்ட்டில் சேஞ்ச் பண்ணேன்னா PYQ அனாலிசிஸ். நான் ஒரு கடைசி 2 அட்டெம்ப்ட்லையும் PYQ பார்த்தேன். என்ன பண்ணுவேன், PYQ படிச்சுட்டு அதோட ஆப்ஷன் என்ன பார்த்துட்டு இதுக்கு இது ஆப்ஷனா சரி அவ்வளோதான் பண்ணுவேன். ஆனால் இந்த அட்டெம்ப்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா, டீட்டெயில்டாக ஒவ்வொரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு ஏன் அந்த கொஸ்டின், அதோட ஸ்டாட்டிக் என்ன, அதோட டைனமிக் என்ன, கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ அந்த கொஸ்டின் ஏதாச்சும் இருக்கா. எக்ஸாம்பிள் G20 ஏன் எதனால ஃபார்ம் ஆச்சு, மெம்பர்ஸ் யார், இப்போ யாராச்சும் இருக்காங்களா, அது கரண்ட் அஃபேர்ஸில் 4 ஆப்ஷன். அந்த 4 ஆப்ஷனில் என்ன இருக்கோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் அந்த 10 இயரோட PYQs எடுத்துட்டு அந்த PYQஸ்லேயே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த நோட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி அதையே வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு 2 விஷயத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்று, நம்ம PYQs பார்க்கும்போது அந்த எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் தான் அடுத்த வருஷம் கேட்க போகிறான். டெஸ்ட் சீரீஸில் அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கேட்பான். பட் UPSCக்குன்னு சில வேர்டிங்ஸு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த PYQஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆனால் தான் அதை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். செகண்ட், பேட்டர்ன் அனாலிசிஸ். நம்மளால எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியலனாலும் சில கொஸ்டின்ஸில் தெர் ஆர் பேட்டர்ன்ஸ். அப்போ அந்த பேட்டர்ன்ஸை வந்து ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும்போது அந்த இடத்துல கிடைக்கிற அந்த 2 marks வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு 0.5 மார்க்கில் நம்ம பாஸ் ஆனாலும் பாஸ் ஆனது தானே. ஸோ அந்த பேட்டர்ன் அனாலிசிஸ்க்கு PYQ ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இது நான் ப்ரிலிம்ஸ்க்கு பண்ணேன். ப்ரிலிம்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனோடனே நான் முதல்வன் ஸ்கீமில் தான் நான் வந்துட்டு சென்னையில் போயிட்டு மெயின்ஸ் பண்ணேன். அப்போது சார் அங்கேருந்து சுதாகர் சார் சொன்னார், PYQs ஸ்டிக் பண்ணுங்கள். அவங்க சொன்னதை நான் கேட்டேன். ஒன்லி ஸ்டிக்கிங் டு த PYQs. அதே மாதிரி நான் ஐ ஹேட் சம் மினிமம் நோட்ஸ். எப்படின்னா PYQஸ்லேருந்து டாப்பர் காப்பீஸ்லேருந்து முன்னாடி எடுத்து வச்சிருந்தது ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது ஹைரார்கி இருக்குது. ஸோ ஆப்ஷனலுக்கு அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அடுத்தது GS4 essay. ஏன்னா GS4 essay ரெண்டுத்துலேயும் எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோ அவுட்கம். 120+ மார்க்ஸ் எடுக்கலாம். இதே GS3 மாதிரி சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ எடுத்தாலும் 100 ஒரு 70 to 90லேயே இருக்கும். ஸோ GS4 essay வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். செகண்ட் கோயிங் டு GS2. ஏன்னா GS2ல நினச்சா நம்ம 120+ மார்க்ஸ் எடுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ செகண்ட் GS2 பண்ணேன். அடுத்தது GS1 பண்ணேன். ஏன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அது எல்லாமே இருக்குது, அங்கேயும் 100+ மார்க்ஸ் எடுக்கலாம். கடைசியாக தான் வந்து GS3 எடுத்தேன். ஏன் GS3னா ஒரு 5-6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே டைனமிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கும். நம்ம ஒரு டைமை வந்து ஒதுக்குறோன்னா அது வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். நான் ஒரு 6 hours ஒதுக்குனேன்னா 100 மார்க்ஸ் வரும்னா 100 மார்க்ஸ் வரணும். நான் 10 hours ஒதுக்கி வெறும் 50 மார்க்ஸ் தான் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ GS3 கரண்ட் அஃபேர்ஸ் டைனமிக்காக இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் டுவர்ட்ஸ் த எண்ட் பண்ணேன். GS4 essay மாதிரி இருக்கிற டாப் சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டே ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட மெயின்ஸுக்கு. இன்டர்வியூ வரும்போது என்ன பண்ணேன்னா
DAF வந்து ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி DAF எழுதும்போது யூ ஷுட் பி ஹானஸ்ட். ஏன்னா அவங்க என்ன செக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து நிஜமாலுமே சொல்கிறீங்களா. இப்போ நான் ஒரு ஹாபி பண்ணாதான் அந்த ஹாபி போடணும். அது என்ன ஹாபியாக வேணா இருக்கலாம். ஸோ இந்த வருஷம் நான் வந்து கெனைன் கேர் என்னோட ஹாபியாக போட்டிருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் வந்தனால கெனைன் கேர் போடாதீங்க, டாக் வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். பட் நான் பண்ணுற இன்ட்ரெஸ்டான ஒரு ஹாபி கெனைன் கேர் தான். ஸோ நான் வந்துட்டு தைரியமாக அந்த ஹாபி போட்டிருந்தேன். அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு என்னால் டேக்கிள் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு ஹாபியை நம்ம நிஜமாக செஞ்சுருந்தா தான் அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு அது தெரியும் நம்ம நிஜமாக பண்ணுறோமா இல்லையான்னு. ஸோ DAF-ஐ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணும். கோயம்புத்தூராக இருக்கட்டும், ஏன்னா நான் என்னோட சொந்த டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூராக இருந்துச்சு, தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம DAF-ல கொடுத்ததை நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அவங்க மிச்ச கேள்விகள் கேட்பாங்க, தெரியலனா கூட நமக்கு பரவாயில்ல. பட் இந்த மாதிரி கேள்விகள் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ DAF-ஐ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ நான் வந்து என்னோட புக் ரிசோர்ஸஸ் என்னன்னு சொல்கிறேன். புக்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது 4 hours. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை படிக்கணும், ரீட், அந்த விஷயத்தை ரீகால் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 அதை ரிவைஸ் பண்ணணும். 3, 4 இதே ரிப்பீட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் அதை படிக்கும்போது நம்ம வந்து ஆக்டிவாக அதை ரீகால் பண்ணணும். பாசிவ் ரீடிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு டாபிக் படிக்கிறோமா சும்மா இப்படி படிச்சுட்டு 1 மணி நேரத்தில் 20 பேஜ் படிக்கிறது முக்கியம் கிடையாது. அது எவ்வளோ தூரம் நமக்கு மனசில் இருக்குங்கிறது முக்கியம். ஸோ ஒரு டாபிக் படித்ததுக்கப்புறம் ட்ரை டு ரீகால் இட். என்ன படிச்சிருக்கோம், ஒரு சப்ஹெட்டிங்ஸ் ஆகுது. நான் சொல்கிறது மொத்தமாக ரீகால் பண்ணணும்னு இல்லை. கவர்னர் டாபிக் படிச்சுட்டா ஓகே இந்த ஆர்டிகல்ஸ் இருக்குது, இந்த டாபிக்ஸ் இருந்துச்சு, நம்ம இதை படிச்சிட்டோம். ரீகால், ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் முடிச்ச உடனே அந்த டேவோட எண்டில் மேண்டட்டரி ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம படிக்கும்போது ஒரு 50% தான் இருக்கும். அன்றைக்கி நைட்டு ரிவைஸ் பண்ணும்போது ஒரு 75, அடுத்த நாள் காலையில் ரிவைஸ் பண்ணும்போது ஒரு 100%. அதுக்கப்புறம் மறக்கும்போது 90 to 80 ஸ்டே ஆகும். இப்போ நான் ஒன்ஸ் படித்தேன்னா 50 தான் இருக்கும். ஒரு மாதம் கழித்து படிக்கும்போது அது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப மேண்டட்டரி. ரீகால் பண்ணுறதும் ஆக்டிவ் ரீகால் வந்து ஏன் நான் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம ரீகால் பண்ணுறது ஹெல்ப் ஆகும். மெயின்ஸ்லேயும் நம்ம வந்து ஒரு கொஸ்டினை 7 minutesல எழுதணும். அந்த கொஸ்டின் நம்ம புதுசாக பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த டைமில் நம்ம ஆக்டிவாக ரீகால் பண்ணி உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் இந்த ரீகாலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம டைமென்ஷன்ஸ்லாம் எடுத்து எழுதிடலாம். நம்ம யோசிச்சு எழுதணும்னா 7 minutesல நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 3 hours எல்லா கொஸ்டின்ஸையும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது. 1-2 கொஸ்டின் போனாலும் 30-40 மார்க்ஸ் போயிடும். 30-40 மார்க்ஸ்னால் நம்ம ரேங்க்கில் 100லேருந்து 300லேருந்து 600 ரேங்க் தள்ளி போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புக் ரிசோர்ஸஸ் வந்து நான் எந்த புக் எடுத்தாலும் 3 times ரீட் பண்ணுவேன். third time ரீட் பண்ணதுக்கப்புறம் ஐ மேக் அ ஷார்ட் நோட்ஸ் ஆஃப் இட். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நோட்ஸை வந்து திரும்ப நான் பார்த்து அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து மெமரிலையும் இருந்துச்சு. எனக்கு அது ஒரு விஷன் மெமரியாக நான் எந்தெந்த வேர்ட்ஸ் எங்கெங்கே எழுதியிருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் எழுதும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நோட்ஸ் ப்ரிலிம்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த், இதே தான் வந்து நான் மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணேன். லக்ஷ்மிகாந்த்லேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு மெயின்ஸ் வரும்போது கேஸ் லாஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு டாப்பர் காப்பீஸ்லேருந்து அவங்க ஏதாச்சும் நல்ல கீவேர்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லக்ஷ்மிகாந்த் மட்டும் தான் ஸ்டிக் ஆன் பண்ணேன். அடுத்து ஜியாகிரஃபிக்கு என்சிஆர்டி, ஸ்ட்ரிக்ட்லி டு என்சிஆர்டி. வேறு எந்த ஒரு பெரிய புக்கும் நான் படிக்கல. ஏன்னா ஜியாகிரஃபியில் வந்து இதே தான் கேட்க போகிறான். டயக்ராம்ஸ் மட்டும் வரைஞ்சி பழகினேன். மெயின்ஸ் வரும்போது இந்தியா மேப்பு, வேர்ல்டு மேப்பு நமக்கு சிம்பிளாக நினைக்கலாம். எக்ஸாம் அப்போ நம்ம வந்து வரைஞ்சிக்கலான்னு. பட் அது எப்பவுமே நடக்காது. டெய்லி மேண்டட்டரி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. நம்ம எக்ஸாமில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதுதான். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பெண்ணை வைப்பீங்க, என் பண்ணும்போது பெண் எடுப்பீங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் வந்து அங்கே போய் மேப் வரைஞ்சிக்குவேன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ மேப்பு, டிராயிங் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணேன். ஜியாகிரஃபிக்கு ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அந்த புக் ஒன்றும், இந்தியன் ஜியாகிரஃபி அந்த 2 புக்ஸ் மட்டும்தான் படித்தேன் ஜியாகிரஃபிக்கு. அந்த நோட்ஸே வச்சு மெயின்ஸுக்கு அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ பிவைக்யூஸ் மட்டும் பார்த்துட்டு டயக்ராம்ஸு அதெல்லாம் வச்சு பண்ணிட்டேன். எக்கனாமிக்ஸ்க்கு வந்து என்னோட கிளாஸ் நோட்ஸும் என்சிஆர்டியில் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரே ஒரு புக்கு. அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பேசிக் டாபிக்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து மோஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். நம்ம ஒரு கான்செப்டை படிச்சுட்டு அவன் கேட்குற கேள்வி எப்படி இருக்கும்னா அதை எப்படி நீ அப்ளை பண்ணுவேன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சப்ஜெக்டில் நம்ம வெறும் என்சிஆர்டி படித்தாலே போதும். அதை அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணணும். எக்கனாமிக்ஸுக்கு மெயின்ஸ் அப்போ வரும்போது நான் வந்துட்டு மெயின்ஸ் 365ஓட கம்பைலேஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது GS3ல கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்கிறனால அதுலேருந்து மட்டும் பிவைக்யூவை டிவைட் பண்ணி சப் டாபிக்ஸாக பண்ணி அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்கீம்ஸு, டேட்டா அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு எக்கனாமிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஹிஸ்ட்ரி.
ஏன்ஷியன்ட்டுக்கும் மிடிவலுக்கும் ஓல்டு என்சிஆர்டி ஒரு 3 தாட்டி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறையா பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மிடிவல் இந்தியா வந்து ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இப்போ யூபிஎஸ்சி வந்து மிடிவல் இந்தியாவில் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நமக்கு மிடிவலில் ரொம்ப டீட்டெயில்ஸ் தேவைன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா யாருக்கும் தெரியாதுங்கனால ரொம்ப பேசிக்ஸாக கேட்பாங்க. நமக்கு கதை மட்டும் தெரிஞ்சிருந்தாலே இந்த பேசிக்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதில் ஒரு மினிமம் எஃபர்ட் ஆச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்ஷியன்ட்டுக்கும் மிடிவலுக்கும் அந்த ஓல்டு என்சிஆர்டி வச்சுருந்தேன். ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு வெறும் என்சிஆர்டியில் 11th என்சிஆர்டி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதை மட்டும் வச்சுட்டு அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதையே மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மெயின்ஸுக்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி டாப்பர் நோட்ஸில் இருந்து கொஞ்சம் அந்த டைக்ராம்ஸு, அவங்க நல்ல அழகான டைக்ராம்ஸ் வச்சுருப்பாங்க, மேப்பில் வந்துட்டு லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைக்ராம்ஸ் எல்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து சொனாலி பன்சல்னு சொல்லிட்டு ஒரு புக் படித்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் புக் வந்து எனக்கு ஒழுங்காக படிக்க முடியல, அது ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கிறிஸ்பாக இருந்துச்சு. எனக்கு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டே தெரியல, எனக்கு எந்த ஈவெண்ட்டுமே தெரில. ஸோ நான் வந்து எங்கள் சார்கிட்ட கேட்டப்போ சொனாலி பன்சல் படிங்கன்னாங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் அந்த புக்கு, ஆனால் எனக்கு வந்து அந்த புக் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அதே நோட்ஸ் எடுத்து மெயின்ஸுக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து இது அந்த யூடியூப் சேனலில் என்ன நோட்ஸ் கொடுத்தாங்களோ அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பிவிக்யூ பேசிஸில் என்விரான்மெண்ட் பண்ணேன். ஏன்னா என்விரான்மெண்ட் இஸ் அ டைனமிக் சப்ஜெக்ட். நம்ம என்ன தான் ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு புக்கு படிச்சிருந்தாலும் அவங்க கேட்க போகிறது இப்போ நடக்கிற ஒரு கரண்ட் ஈவெண்ட்டில். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம போடுற எஃபர்ட் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக போயிடக்கூடாதுங்கிறக்காக பிவிக்யூ அனாலிசிஸில் ரொம்ப டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது, அந்த புக்கு படிக்கலைன்னா அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸ்டாண்டர்ட் புக் எதுக்குன்னா அதில் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் போதும். எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் நீங்கள் படிக்கணும், இந்த புக்கை நான் படிக்கல, இல்லை நான் படித்தது இந்த புக்கு, வேற எல்லாரும் இந்த புக் சொல்கிறாங்கன்னு உங்கள் சோர்ஸை மாற்றாதீங்க. ஸ்டிக் டு ஒன் சோர்ஸ். எந்த ஒரு சோர்ஸில் நான் படித்தனோ அதை ரிவைஸ் பண்ணுறது தான் நல்லது. ஒரே விஷயத்த 5 தாட்டி படித்தாதான் டீட்டெயிலிங் கிடைக்கும். 5 புது விஷயத்தை படித்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ ஸ்டிக் டு ஒன் சோர்ஸ், அதையே பண்ணுங்கள். என்விரான்மெண்ட்டில் பிவைக்யூ அனாலிசிஸ் அது பண்ணிவிட்டு அதை நோட்ஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்சிஆர்டி பயாலஜி புக்கில் வந்து லாஸ்ட் 4 சாப்டர்ஸ், அந்த சாப்டர்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுத்து நான் அந்த என்சிஆர்டி நோட்ஸ் வச்சுருந்தேன். இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணேன். சயின்ஸ் அண்ட் டெக் வந்து பயங்கர டைனமிக்காக இருக்கும். அவங்க ஏதோ ஒரு புதுசாக கேட்பாங்க. ஸோ அந்த பேசிக் டாபிக்ஸ் என்ன இருக்குது, நியூக்ளியர் எனர்ஜி, ஸ்பேஸ் செக்டரு, டிஃபென்ஸு, இந்த மாதிரி ஒரு 5-6 டாபிக்ஸ் இருக்கும். பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 5-6 டாபிக்ஸ் என்னவோ அதில் கரண்ட்டாக என்ன இருக்குது, அதில் வந்து மினிமமாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணேன் சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா ஸ்டிக்கிங் டு த நியூஸ் பேப்பர் மேண்டட்டரியாக படித்தேன். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் படிக்க வேணான்னு. பட் நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுறீங்களா, ஸ்பீடாக படிக்கணும். அப்போ வந்து உங்கள் வேர்ட்ஸ் பர் மினிட் ரொம்ப மேட்டர் ஆகும். நான் தினமுமே ஸ்பீடாக நியூஸ் பேப்பர் படித்தேன்னா அங்கே எனக்கு ஒரு கொஸ்டினில் 5 செகண்ட், ஒரு கொஸ்டினில் 5 செகண்ட் 6 செகண்ட், 10 கொஸ்டினில் 60 செகண்ட், 1 நிமிஷம், இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணால் நம்ம சிசாட்டில் எங்கேயோ போயிடலாம். நிறைய பேர் சிசாட்டில் குவாலிஃபை பண்ணாதவங்க இருக்கீங்க. அவங்களுக்கு ஜிஎஸ் நல்லா பண்ணாலும் சிசாட் வரலங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இதை யோசிக்கணும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். மெயின்ஸுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எடிட்டோரியல் பேஜில் நிறைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஜென்ரலிஸ்ட், ஒரு நம்ம வயசுக்கு தான் யோசிப்போம். ஆனால் அங்கே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய விஷயத்த லிங்க் பண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஆன்சரில் ரெப்ளிகேட் பண்ணும்போது படிக்கிறவங்களுக்கு அந்த ஆன்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த எடிட்டோரியல்ஸை வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணேன். இன்டர்வியூ வரும்போது ஹிந்து, இன்னொரு இந்தியன் எக்ஸ்பிரஸ், 2 நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு 2 நியூஸ் பேப்பரில் என்னென்ன கரண்ட் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தேன். இப்போ நியூஸ் பேப்பர்ஸை நான் ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன்னா, இப்போ ஆன்சர் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கிறீங்க மெயின்ஸில், எல்லோரும் என்ன யோசிப்பீங்கன்னா 20 கொஸ்டினும் சூப்பராக இருக்கணும்னு யோசிப்பீங்க. அது யாருனாலையும் முடியாது. ஏன்னா 20 கொஸ்டினும் புது கொஸ்டின், அதில் ஒரு 15 கொஸ்டின் தான் டூவபிளாக இருக்கும். 5 கொஸ்டின் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த 5 கொஸ்டினில் நமக்கு தெரிஞ்சதை தான் எழுதுவோம். ஆனால் அந்த 15 கொஸ்டின்ஸ் நம்ம கையில் இருக்க அந்த 15 கொஸ்டின்ஸில் ஏதோ ஒரு எலிமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ½ 1 மார்க் ஆட் ஆகும். அந்த மாதிரி 15 கொஸ்டினில் 1 மார்க்னா 15 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா போயிடுவீங்க. நம்ம அந்த இடத்துல தான் எஃபர்ட் பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங் எழுத ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லா ஆன்சரும் நல்லா இல்லை அப்படி யோசிக்காதீங்க, எழுதுங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸில் உங்கள் ஆன்சர்ஸ் பெட்டர் ஆகிட்டே வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் நான் சூப்பராக பண்ணணும்னு ஒரு கொஸ்டினில் ஸ்டிக் பண்ணி டைம் நிறையா பண்ணாமல் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஸ்டினை பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம். அவ்வளோதான் முடியும். ஏன்னா யாருக்குமே என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சதை மட்டும்தான் எழுத வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்ம மைண்ட் செட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
ப்ரிலிம்ஸ்க்கு இந்த புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். மெயின்ஸ்னு வரும்போது மோஸ்ட்டாக வந்துட்டு என்னோட நோட்ஸு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணதே நிறையா சப்ஜெக்ட்ஸ்க்கு மெயின்ஸ் பண்ணிட்டேன். அது இல்லாமல் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இன்டர்னல் செக்யூரிட்டி, சோஷியல் இஷ்யூஸு, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஸ்டிக்கிங் டு த பிவைக்யூ. இங்கே தான் பிவைக்யூ சிலபஸ் ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு புதுசான சப்ஜெக்ட்ஸு. இப்போது இன்டர்னல் செக்யூரிட்டியில் படிக்கணுன்னா ஒரு 300 பேஜ் புக்கை யார் வேணால் படிக்கலாம். பட் ஆனால் கேட்க போகிறது 2-3 கேள்விகள். பிவைக்யூ எடுங்க, சிலபஸ் எடுங்க. பிவைக்யூ சிலபஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக் வரும். அந்த 5 டாப்பிக்கே தான் திரும்ப 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 கேள்விகளை மாற்றுவாங்க. ஆனால் டாபிக் ஒன்று தான். அப்போ 5 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ சிலபஸ் பிவைக்யூ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இன்டர்னல் செக்யூரிட்டியாக 5 டாப்பிக்கு நான் ஒரு 3 பேஜ் நோட்ஸ் தான் வச்சுருந்தேன். அந்த 5 டாப்பிக்கும் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, டேட்டா ஏதாச்சும் இருக்கா, டயக்ராம் ஏதாச்சும் இருக்கா, அவ்வளோதான் நோட்ஸில் இருக்கும். ஸோ சோஷியல் இஷ்யூஸ் இதே மாதிரி தான் டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாபிக்ஸை பிரிச்சுட்டு பிவைக்யூவில் எதை கேட்டிருக்காங்களோ அதை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். இப்போ குளோபலைசேஷன், அர்பனைசேஷன், ஃபேமிலி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கெல்லாம் நல்ல நோட்ஸ் வச்சுருந்தேன். சோஷியல் ஜஸ்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த என்ஜிஓஸு அந்த கொஸ்டின்லாம் எப்படி, அதுக்கான நோட்ஸு, இந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எத்திக்ஸுக்கு வந்துட்டு ஃபோரம் ஐஏஎஸ் ரெட் புக்னு சொல்லிட்டு சின்னதாக இருந்துச்சு, ஒரு 200 பேஜ் புக்ஸு. அந்த புக்கை வந்து படிச்சுட்டு நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். எத்திக்ஸில் நான் ஃபர்ஸ்ட் டைம் எத்திக்ஸ் எழுதுறது என்ன ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்குன்னா, எத்திக்கல் கீவேர்ட்ஸ். எத்திக்ஸ் ரொம்ப புது சப்ஜெக்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும். ஸோ அந்த ஆன்சர் வந்து எத்திக்கல் ஆன்சராக இருக்கணும்னா நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து போடணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு பேஜ் எடுத்துகிட்டு எத்திக்கல் கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு 50 கீவேர்ட்ஸ் எழுதி வச்சுருவேன். 50 கீவேர்ட்ஸு நமக்கு தெரியலாம், ஆனால் தினமும் பேப்பரில் பார்க்கும்போது யூ வில் கெட் யூஸ் டு இட். அப்போ ஒரு ஆன்சர் எழுதும்போது என்ன அறியாமல் ஸ்லிப்பரி ஸ்லோப் அந்த ஒரு வார்த்தை வரும், கிளாஸ் சீலிங் ஒரு வார்த்தை வரும். அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணேன். அதே மாதிரி டயக்ராம்ஸ், எத்திக்ஸில் நிறைய டயக்ராம்ஸ் வச்சுருந்தேன். அந்த டயக்ராம்ஸில் ஒரு கம்பைலேஷன் மாதிரி வச்சுக்கிட்டேன். எக்ஸாம்பிள்ஸ்க்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ என்ன எக்ஸாம்பிள் தோணுச்சோ அந்த எக்ஸாம்பிள் தான் வந்து ஆன்சர் எழுதினேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி நிறைய ஒரு 500 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு எக்ஸாமில் அதை யோசிச்சு எழுத முடியல. ஸோ அப்போ என்ன எக்ஸாம்பிள் தோணுதோ எனக்கு அந்த பாயிண்ட் எழுதும்போது அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டேன். ஸ்பீடாக எழுதுறது முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணிலும் எத்திக்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் எஸ்ஏ வந்துட்டு நான் இந்த அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு தான் எஸ்ஏ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எஸ்ஏக்கு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சாரு அவங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணாங்க, எஸ்ஏஸ் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. அதை வச்சு எஸ்ஏ எழுதுனேன். எந்த சோர்ஸஸும் ஃபாலோ பண்ணல. ஆனால் நான் வந்துட்டு நான் என்னோடய பர்சனல் டச் கொடுக்கணுங்கிறதுக்காக எஸ்ஏவோட எண்டில் வந்து நானே வந்து அந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் போயம் எழுதுறது வழக்கமாக வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி போயம் எழுதுறது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைமென்ஷன் யோசிக்கிறது, அந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் ஆப்ஷனலுக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் முன்னாடியே ரெடியாக இருந்தேன். இதுதான் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்துச்சு. அதே மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனில் ஒரு பூஸ்ட்டும் கூட. எனக்கு இந்த வருஷம் ஆப்ஷனலில் வந்து 287 கிடச்சிருந்துச்சு. ஆப்ஷனலில் ஒரு 10-20 மார்க்ஸ் கீழே வந்துருந்துச்சுன்னா ரேங்க் எங்கேயோ போயிருக்கும். ஸோ ஆப்ஷனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஆப்ஷனல் ரெடியாக இருந்துச்சு, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்துச்சு. ஆப்ஷனலுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இக்னோலேருந்து திங்கர்ஸ் டாபிக்ஸ் மட்டும் படித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டாப்பர், அவரோட நோட்டு துஷாந்தூன்னு சொல்லிட்டு, அவர் வந்து 2014-13 டாப்பர், அவரோட நோட்ஸு, அப்புறம் என்னோடய கிளாஸ் நோட்ஸு, இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி நான் ஒரு நோட்ஸ் வச்சுருந்தேன். அந்த நோட்ஸை வச்சு ஆன்சர் எப்படி எழுதுறதோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். போட்டித் தேர்வு, முக்கியமாக குடிமைப்பணி தேர்வை எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்ன? ஸோ இந்த ஆஸ்பிரன்ஸ் யூபிஎஸ்சி மாதிரி பெரிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலன்னு. இப்போது என் கேஸ் எடுத்துட்டிங்கன்னா, நானே வந்து மெயின்ஸ் வரும்போது பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன். பட் ஈவன் தென் டெலிகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ். ஏன்னா நிறையா ஃப்ரீ சேனல்ஸ் இருக்கும், நிறையா டேட்டா இருக்கும். நானே அந்த டைமில் டெலிகிராம் யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனில் இருக்கும்போது சோஷியல் மீடியாவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நல்ல யூபிஎஸ்சி ரிலேட்டடாக போஸ்ட் இருக்கும், அதை நம்ம படிக்கலாம். இல்லை நிறைய பேர் சின்ன வீடியோஸில் ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லி தருவாங்க, அதை பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப், டெலிகிராம், இந்த மாதிரி நிறையா ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ப்ரிப்ரேஷனில் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி யூபிஎஸ்சிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு 1 இயர்,
இது வந்து வெரி லாங் ப்ரிப்பரேஷன். நம்ம மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால ஸ்ட்ரிக்டாக எல்லா டைமும் படிக்கணும், 10-12 ஹார்ஸ் படிக்கிறோம், இல்லை ஒரு டே ஃபுல்லாக படிக்கணும், ரெஸ்ட்டே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஒரு டார்கெட் ஒரு டேக்கு இருக்கா, இன்றைக்கி இந்த டாபிக் முடிக்கிறேன், அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்குன்ற ஒரு ரிலாக்ஸேஷன், நமக்குங்கிற ஒரு ஹாபி மேண்டட்டரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை நான் தினமும் படிச்சுட்டே இருப்போம்னா சீக்கிரமாக நம்ம வந்து பேர்ன்ட் அவுட் ஆகிடுவோம். நம்ம ப்ரிப்ரேஷனில் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்ட் டிப்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவிஷன் ரீகால் மேண்டட்டரியாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயத்தை படிச்சுட்டு கண்ணை மூடி யோசிக்கும் போது நம்ம பிரெயின் வந்து அதை யோசிக்க விடாது, கண்ணை திறந்து பார்த்துடலான்னு தோணும். பட் அது விட்டுறாதீங்க. ரீகால் ரிவிஷன் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இட் வில் டூ வண்டர்ஸ் இன் யோர் ப்ரிப்ரேஷன். அதே மாதிரி இப்போ நம்ம யூபிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டோம், ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம மெயின்ஸும் இன்டர்வியூவும் தான் நம்மளை பற்றி நமக்கு ஒரு ரேங்க் கொடுக்க போகுது. ப்ரிலிம்ஸ் குவாலிஃபைங்காக தான் இருக்கும். நிறைய பேர் 3-4 ப்ரிலிம்ஸே குவாலிஃபை ஆகலைங்கும் போது ப்ரிலிம்ஸே படிச்சுட்டு இருக்கவங்க உண்டு. பட் மெயின்ஸும் இன்டர்வியூவும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு விஷயம் வரலன்னா அதை அப்படியே விட்டுறாதீங்க. யாராக இருந்தாலும் இப்போ எனக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரலையா, திரும்ப திரும்ப எழுதிட்டே இருந்தால் ஒரு நாள் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம எஃபர்ட்ஸும் ஹார்ட் ஒர்க்கும் தான் மேட்டர் ஆகும். ஒரு விஷயம் வரல, நம்மளால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியலன்னா நம்ம பேசிகிட்டே இருந்தால் இங்கிலீஷ் நல்லா இல்லைனாலும் அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஸோ உங்கள் ஹார்ட் ஒர்க்கு அந்த இடத்துல போடுறது தான் ரொம்ப முக்கியமே தவிர யாரும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. இதுதான் என்னோட மெயின் டிப்பாக இருக்கும். ஆன்சர் ரைட்டிங்கும் விட்டுறாதீங்க, எழுதிட்டே இருங்க. நிறைய பேர் சொல்லலாம் ஆன்சர் ரைட்டிங் பண்ண மாட்டோன்னு, பட் ஆன்சர் ரைட்டிங் இட்ஸ் மேண்டட்டரி. அதே மாதிரி டாப்பர் காப்பீஸ் பார்க்கறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வருங்கால தலைமுறைக்காக இருக்கட்டும், இல்லை நான் அடுத்த வர யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, யூபிஎஸ்சி இஸ் அன் எக்ஸாம். ஸோ பாஸ் ஆகிட்டாலும் ஃபெயில் ஆகிட்டாலும் இந்த எக்ஸாம் நம்மள ஒரு பெட்டர் பர்சன் ஆக போகுது. ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு விட நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியுது, நிறையா புரிதல் இருக்குது, நம்ம ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ யூபிஎஸ்சி இல்லைனாலும் வி கேன் கோ ஃபார் அ பிளான் பி. நம்ம வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதலாம், வேறு பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் நம்ம இதை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டுக்காதீங்க, ஃபுல் இன்வால்வ்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நமக்கு அந்த ப்ரிப்ரேஷன் மேலே நம்ம லவ் இருக்கணுமே தவிர நம்ம அவுட்கம்மை வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இன்னி தமிழ்நாட்டில் இருந்து நிறையா இளைஞர்கள் இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் எக்ஸாம்லேயும் நிறையா போய் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீயாக கோச்சிங் தராங்க. சைதை துரைசாமி சார் அவருக்கு வந்து மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்டைஃபன் தந்தாங்க, ட்ராவல் சார்ஜஸ் பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. சென்ட்ரல் லெவலில் பார்த்திங்கன்னா ஜாமியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை எக்கனாமிக்லி வீக்கராக இருக்கேன், ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கேன், நம்மளுக்கும் இதே ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், யூபிஎஸ்சி மாதிரி பெரிய எக்ஸாம்ஸை நம்மளும் எழுதலாம். பட் அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யூடியூபோ இல்லை கூகுள் பண்ணியோ இல்லை மிச்சவங்ககிட்டயோ தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு உங்கள் ஆஸ்பிரேஷன்ஸ் ஹையா செட் பண்ணுங்க, அதை நோக்கி ஓடுங்க. இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி. இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.